அங்கத நாட்டோட தலைநகரம் பாடலிபுத்திரம். இதை சுதன் அப்படிங்கிற அரசன் ஆண்டிட்டு வராரு. இவரோட அரசவையில புலவர்கள், அமைச்சர்கள், தளபதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இவருக்கு 3 புதல்வர்கள் இருக்கிறாங்க. 3 பேருமே மந்த புத்தி படைச்சவங்களா இருக்கிறாங்க. தனக்கு பின்னாடி இந்த நாட்டை இவங்ககிட்ட எப்படி ஒப்படைக்கிறது அப்படி சொல்லி அரசருக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஒரு நாள் சபையில தன்னோட கவலையை பத்தி சொல்லி புத்திசாலிகளாக்கி அரசியல் தந்திரத்தை இவர்களுக்கு போதிப்பவருக்கு சிறந்த வெகுமதி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்றாரு. எல்லாமே கொஞ்ச நேரம் ரொம்ப மௌனமா ரொம்ப யோசிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இளவரசர்களை கண்டிச்சா அரசரோட கோபத்துக்கு ஆளாக்கணும். இதுல திருத்த முடியாம போயிருச்சு அப்படின்னா மன்னனை நம்மள விருத்துருவாரு அப்படி சொல்லி எல்லாருமே தர்ம சங்கடத்துல இருக்கிறாங்க. அப்ப வில்லன் அப்படிங்கிற அமைச்சர் எழுந்து, இவங்க அறிவாளி ஆக்குறது என்னோட பொறுப்பு, நான் சொல்றேன், நீங்க இந்த கட்டளைகளுக்கெல்லாம் நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னா மட்டுமே நான் இவர்களை அறிவாளியாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சுதன் அப்படிங்கிற அந்த மன்னன் ரொம்ப சந்தோஷப்பட்டு, உதவாக்காரையா இருக்கிற என்னோட பசங்களை உருப்படியா ஆக்க முடியும்னு நீங்க எனக்கு நம்பிக்கை கொடுக்குறீங்க. அப்ப நீங்க என்ன கட்டளைகளை சொன்னாலும் நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அரசன் சொல்றாரு. அமைச்சர் வில்லியலியன் என்ன சொல்றாருன்னா, நீங்க 6 மாசத்துக்கு இவரை எங்கேயுமே பார்க்க கூடாது, பார்க்கணும்னு நினைக்கவும் கூடாது, ஒற்றர்கள் மூலமாவும் எந்த தகவலும் தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லி நினைக்க கூடாது. நான் என்ன சொன்னாலும் இவங்க அதுக்கு கீழ்ப்படியணும், நான் உத்தரவிடுறதுக்கு மட்டும்தான் இவங்க செய்யணும். அந்த மாதிரி நீங்க இந்த நிபந்தனைகளுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் இவங்களை மேதைகளாக்கி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி வில்லியலியன் அரசர்கிட்ட சொல்றாரு. மன்னனும் வில்லியலியன் அமைச்சர் சொன்னதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தேவையான ஏராளமான பொருட்களோடு தன்னோட 3 பசங்களுக்கும் நிறைய புத்திமதிகளை சொல்லி அமைச்சரோட அனுப்பி வைக்கிறார். இளவரசர்களை கிராமத்துல எளிய குடில தங்க வச்சு விவசாயம், கத்திச்சண்டை, மல்யுத்தம், வில்வித்தை, குதிரை ஏற்றம் போன்ற போர் பயிற்சிகளையும் அமைச்சர் அவங்களுக்கு கத்துக் கொடுக்கிறாரு. அரசியல் தந்திரங்களை அறிவுரையாக கூறாமல் கதைகள் மூலமாக கூறுகிறார். எளிய உணவுகளை அறவயிறு கொடுக்கிறார். எதற்கும் அவரிடம் ஒரு கதை இருந்தது, அதில் ஒரு புத்திமதியும் இருந்தது. அவர் சொன்ன கதைகளை 5 வகைப்படுத்தலாம். முதலாவது மித்திரபேதம், நட்பை பகையாக்குவது. சுகிர் லாபம், தங்களுக்கு சமமானவர்களோடு கூடி பகை இல்லாமல் இருத்தல். 3வது சந்தி விக்கிரகம், எதிரிகளோடு நட்பு கொண்டு ஜெயிப்பது. லக்ஷஹானி என்கிற அர்த்தநாசம், தன் கையில் கிடைத்ததை அளிப்பது. அசம்பிரேட்சிய காரித்தம், ஆராயாமல் செயல் முடித்தல். இனிவரும் பகுதிகளில் இவருடைய கதைகளையும் துணை கதைகளையும் பற்றி பார்க்கலாம்.